ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு புத்திசாலி குரங்கு ஆற்றுக்கு பக்கத்துல வாழ்ந்து வந்துச்சு. எனக்கு பசிக்குது. அந்த ஆற்றுக்கு நடுவுல ஒரு சின்ன தீவு இருந்துச்சு. அந்த தீவுல ஏராளமான பழங்கள் வளர்ந்துட்டு இருந்தது. அது ரொம்பவே சுவையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எப்பொழுது எல்லாம் குரங்குக்கு பசிக்குதோ நேரா இந்த தீவுக்கு வந்து சாப்பிடும். சாப்பிட்டு இந்த தீவோட கரைக்கு வந்து ஆற்றுக்குள்ள இருக்கிற பாறையின் மேல குதிச்சு அது இருக்கிற இடத்துக்கு செல்லும். இந்த குரங்கு இருக்கும் இடத்துல இருந்து தீவுக்கு போறதுக்கும் அங்க இருந்து வர்றதுக்கும் இந்த பாறையை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னுடைய காலை உணவு இதோ வந்துட்டேனா, சாப்பிட போறேன். ரொம்ப ருசியான பழங்கள். ஆரோக்கியமான காலை உணவுக்கு பழங்களை தவிர வேற என்ன இருக்க முடியும்? அழகிய பழமா? அது எங்க இருந்து வந்திருக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருக்கே. இவ்வளவு நல்ல ருசியான பழங்களுக்கு நடுவுல இப்படி ஒரு பழங்களா? ஓ ஆமா, ஒரு நல்லது இருந்துச்சுன்னா அது கூடவே கெட்டதும் இருக்கதான் செய்யும். அது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த ஆற்றங்கரைக்கு பக்கத்திலே ஒரு முதலையும் அதன் மனைவியும் வசித்து வந்தாங்க. டார்லிங், உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. அந்த குட்டி குரங்க நம்முடைய இரவு உணவுக்கு எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. ப்ளீஸ், திரும்பவும் வேண்டாம். இதுக்கு முன்னாடி நம்ம பல முறை முயற்சி பண்ணியாச்சு. நான் இப்போ பிடிக்கிற மீனை வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாங்க. இந்த வாட்டி என்னுடைய திட்டம் கண்டிப்பா தோல்வி அடையாது. நான் உறுதி அளிக்கிறேன், உனக்கு என்ன நம்பு. எனவே இந்த முறை அந்த இரண்டு முதலைகளும் இந்த குரங்கு வாழும் இடத்தையே கவனமா பார்த்துட்டு இருந்தாங்க. உனக்கு அந்த பாறை தெரியுதா? அந்த குரங்கு இந்த தீவுக்கு செல்றதுக்கு இந்த ஒரு பாறையை தான் உபயோகப்படுத்துது. அமைதியா இருங்க, அந்த குரங்கு நீங்க பேசுறத கேட்டுடும். அந்த குரங்கு தீவுல இருக்கும்போது அதோட காலை உணவு சாப்பிடுறதுல ரொம்ப பிஸியா இருக்கும். அந்த நேரம் பார்த்து நான் அந்த பாறை மேல படுத்துப்பேன். அந்த குரங்கு மீண்டும் திரும்பி வரும்போது என்ன பாறைன்னு நினைச்சுக்கும். என் மீது தாவி குதித்தவுடன் நான் அப்படியே அதை கொண்டுடுறேன். இந்த திட்டம் நல்லா இருக்கு. மறுநாள் வழக்கம் போல இந்த குரங்கு தீவுக்கு புறப்பட்டது. எனக்கு பசிக்குது, எனவே நான் அங்க சாப்பிட போறேன். இந்த குரங்கு எப்பயும் போல உற்சாகமா கிளம்பிடுச்சு. அந்த தீவுக்கு போய் வயிறு நிறைய சாப்பிட்டு திரும்பவும் அதோட இடத்துக்கு வரலாம்னு வந்துச்சு. அது விசித்திரமா இருக்கே. அந்த பாறை எப்பயும் இல்லாமல் இன்னைக்கு பெருசா தெரியுது. என்ன இது? இந்த பாறை இவ்ளோ பெருசா தெரியறதுக்கு இந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி ஒண்ணும் வத்தலையே. எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடுச்சு. அது அந்த முட்டாள் முதலை தான். திரும்பவும் அவன் ஏதோ தந்திரம் பண்றான். அவன் தான் உறுதி ஆகுற வரைக்கும் நான் அந்த பாறை மேல குதிக்க மாட்டேன். ஒரு ஐடியா. இந்த யோசனை ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஹலோ பாறையே, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? இந்த குரங்கும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த பாறையை பார்த்து. இன்னைக்கு ஏன் என்கிட்ட பேச மாட்டே பாறையே? நான் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா? இவ்வளவு நேரம் இந்த குரங்கு பேசுறத பார்த்தா இந்த பாறை அந்த குரங்கு கூட தினமும் பேசும் போல இருக்கே. அப்படின்னா அதுக்கு பதில் சொன்னா என்ன? இல்ல குரங்கே, உனக்கு என்ன ஆச்சு? ஏதும் இல்லை. நீ பாக்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப பெருசா தெரியற பாறையே. ஆமாம், இன்னைக்கு நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். நான் யோசிச்சது சரிதான். கண்டிப்பா இது முட்டாள் முதலை தான். இப்போ நான் நிஜமாவே சிக்கல்ல தான் இருக்கேன். வேகமா யோசிச்சு ஆக வேண்டும். ஏன் இன்னும் இந்த குரங்கு குதிக்கல? எனக்கு கோபமா வருது. நான் ஒன்னும் பாறை இல்ல, நான் தான் முதலை. நான் இப்போ எங்களோட இரவு உணவுக்கு உன்னை கொல்ல போறேன். ஆமாம், எனக்கு தெரியும். இந்த முதலை சாப்பிடும் போது பல முறை பார்த்திருக்கேன். எப்பொழுதும் அது வாயை அகலமா துறக்கும் போது அதனோட கண்களை மூடிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலை அவர்களே, நீங்க உங்களோட வாயை அகலமா திறந்து கொள்ளுங்கள். நான் இங்க இருந்து நேரா உங்க வாய்க்குள்ள குதிச்சிடுறேன். நல்லது, அப்படியே வழிக்கு. இந்த யோசனை நம்ம ரெண்டு பேரையுமே எவ்வளவு பிரச்சனையில இருந்து காப்பாத்தும். அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நேரம் வளர்த்தாதே, இப்பொழுது தயாராகு. இந்த குரங்கு எதிர்பார்த்தது போலவே அந்த முதலை அகலமா வாயை திறக்கும் போது அதோட கண்களை முடக்கிச்சு. இது என்னுடைய சான்ஸ். நான் அந்த முதலை மேல குதிச்சு அந்த ஆற்றங்கரைக்கு போகணும். இது எல்லாமே நான் சீக்கிரம் பண்ணியாகணும். இந்தா, எடுத்துக்கோ. என்ன அது?
நீ என்ன அங்க பண்ற? நீ என் வாயில் குதிக்கிறேன்னு சொல்லிதானே வாக்களித்தாய். ஹே முட்டாள் முதலையே, நான் உன்ன போல அப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்வேன் என்று நம்பிட்டாயா? இரு, என்னோட பற்களை உன் உடம்பில் புதைக்காம விடமாட்டேன் பாரு. உன்னால் கண்டிப்பா என்னைக்கும் அதை நடத்த முடியாது. நீ பெருசாவும் ரொம்ப பலமாவும் இருக்கலாம், ஆனா நீ ஒரு முட்டாள் முதலை. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். அப்போதான் நம்மளால பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும்.